Seetharaman serial. I am back as Nancy now. So நிறைய பேர் ஷாக் ஆகிட்டாங்க. மகாவா இல்லை இது வேறு ஒரு ரோலாக வேறு ஒரு கேரக்டரானு. ஸோ பேசிக்லி சீரியலை பார்த்து தான் தெரியும். இப்போது மகாலட்சுமியாகவே வந்து யார் அவங்கள சாவடிக்க ட்ரை பண்ணாங்க, சாவடிச்சாங்கன்னு பார்க்குறதுக்காக வந்திருக்கலாம். யாராவது ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், என் பிரதர் கூட ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், சொல்ல முடியாது. ஸோ நிறைய பேர் சீதாராமன் சீரியலுக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. கீப் வாட்சிங் சீதாராமன். சில பேருக்கு என்ன பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. பட் இதவே நீங்கள்லாம் வந்து சீதாராமன் சீரியலில் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ ஐ அப்ரிஷியேட் தட். ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் ஆல்சோ எக்ஸைட்டட் சீதாராமன் சீரியலில் திருப்பி நான் வந்ததுனால. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்னு தான் ஒரு ஷார்ட் பிரேக் மாதிரி இருந்தது. பட் ஐ எம் பேக். நம்ம பார்க்காத நெகட்டிவ் காமெண்ட்ஸா, நம்ம கேட்காத நெகட்டிவிட்டியா, இல்லை பேசாத கதையா, புரளா, இதெல்லாம் பார்த்தாச்சு. அதெல்லாம் கேட்டு இப்போது வருத்தப்பட்டெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப். இட்ஸ் பார்ட் ஆஃப் நம்மளை வந்து நல்லவங்கன்னு சொல்கிறது ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் எதுவுமே தெரியாதவங்கெல்லாம் நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நமக்கே வந்து என்னது அப்படியா அப்படின்னு ஒரு ஷாக்காக இருக்கும். ஆக்சுவலி கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். பட் ஐ டோன்ட் மைண்ட் நெகட்டிவிட்டி. ஐ ஹவ் சீன் அ லாட் ஆஃப் நெகட்டிவ் பீப்புள், ஹர்ட் அ லாட் ஆஃப் நெகட்டிவிட்டி. So I am strong enough to handle it. ஸோ இந்த வீடியோவில் நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம ரேஷ்மா அப்படின்னு சொல்கிறத விட இப்போ நான்சின்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். எஸ், அதாவது சீதாராமன் சீரியலேருந்து அவங்க விலகிட்டாங்க அப்படின்ற மாதிரி தானே நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பட் அவங்க விலகலை. அதாவது ஒரு அட்வொகேட்டாக திருப்பி நான்சி அப்படின்ற ரோலில் செம்மையாக என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் மட்டும்தான் நடிப்பாங்களா, இதுலேருந்து விலகிட்டாங்க, ஏன்னா இறந்த மாதிரி காமிச்சிட்டாங்களே அப்படின்ற இருக்க நேரத்தில் இப்போ எல்லாருக்குமே அதிரடியாக ஒரு சஸ்பென்ஸாக சூப்பரான மாசான என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி அப்படின்னு தான் சொல்லணும். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் அவங்க பேசியிருக்காங்க. சரி, ஓகே, உங்களுக்கு ரேஷ்மா எந்த அளவுக்கு பிடிக்கும்? உங்களுக்கு அதாவது ராதிகாவா பிடிக்குமா, இல்லை மகாலட்சுமியா பிடிக்குமா, இல்லைனா இப்போ நடிச்சிட்டு இருக்க நான்சியா பிடிக்குமா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.